வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான மிக மிக முக்கியமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ். ஏன்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா, நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம எடுத்த மார்க்குக்கு நமக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்றது தான் தேர்வர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம தேர்வு எழுதியிருக்கோம், தேர்வு எழுதுனதுக்கு நமக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்றது எல்லாருடைய வேண்டுதலாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு 1000 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 2000 வேக்கண்ட் இருக்கிற இடத்துல 3000 அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அது இப்போ ஒரு 1000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1000 பேரோட வாழ்க்கை. அது ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது. 1000 வேக்கன்சி அப்படின்னா அது 1000 குடும்பங்களோட நிலைமை அப்படின்ற மாதிரி தான். 1000 குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு ஒரு 100 வேக்கண்டோ 50 வேக்கண்டோ அது எண்ணிக்கையில் வேணால் சாதாரணமாக இருக்கலாமே தவிர, அதனுடைய ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பேரோட ஒரு வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு வேக்கன்சி அப்படின்னு சொல்லலாம். 50 நபர்கள் அப்படின்னு சொல்கிறத விட 50 குடும்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அதை எந்த அளவுக்கு, அதாவது எண்ணிக்கை குறிப்பிடுறது முக்கியம் இல்லை. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதே வரவேற்கத்தக்க விஷயந்தான். அதில் நம்பர்ஸ் வைஸாக 10, 5, 100, 1000 அப்படின்றத தாண்டியும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே நமக்கு அது ஒரு போதுமான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேக்ஸிமம் நமக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன காரணத்தினால வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போ தற்போதைய வருடம், அதாவது வரக்கூடிய வருடங்களில் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு காரணம். அடுத்து இதிலையே ப்ரொமோஷன் ஆகிறாங்க அப்படின்னா அது ஒரு காரணம். அது இல்லாமல் வேறு ஏதாவது ஜாபுக்கு, அதாவது இந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த 3 காரணங்களால், இது மாதிரி பல்வேறு வகையான காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு இது ஒரு முக்கியமான ஒரு 3 காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஜாப்லேருந்து வேறு ஜாபுக்கு போகிறது, வேறு ஜாப் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு அதில் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே போகிறது, ப்ளஸ் இங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகிறது, அதே போல் இந்த வருடத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, இவங்களோட காலி பணியிடம் அப்படின்றது காலியாக தான் இருக்குது. நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ என்ன வேக்கண்ட் இருந்துச்சோ அதே வேக்கண்ட்டு தான் இன்றைய தினம் வரையும் இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒரு நாளும் வேரியேஷன் அப்படின்றது ஆகும். ஸோ அதனால், ஏன்னா கடந்த முறையே உங்களுக்கு தெரியும், 2 வாட்டி வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு முறை பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம சரி ஏதோ ஒரு முறை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சாதாரணமாக விடலாம். பட் அப்படிலாம் இல்லை. கடந்த முறையே 2 தடவை வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே டபுள் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. கொடுத்த வேக்கன்சியிலேருந்து டபுள் வேக்கன்சி அப்படின்றது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த முறையும் உங்களுக்கு இப்போ இருந்து ஒரு 1000லேருந்து 2000 பணியிடங்கள் டபுளுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1000லேருந்து 2000 பணியிடங்கள் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்ற தகவல் ரொம்ப முக்கியமான இடத்துலேருந்து தகவல்கள் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் நமக்கு அந்த இன்க்ரீஸ்க்கான அறிவிப்பு எப்போ வேணாலும் வரலாம். ஸோ ஓரளவுக்கு தயாராக இருந்துக்குங்க. அடுத்து இந்த கட் ஆஃப் மார்க் தயாராக இருக்கணும் அப்படின்னா யாரெல்லாம், எவ்வளோ மார்க் எடுத்தவங்கெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத அடுத்த ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், எலிஜிபிள் மார்க்கை விட 10லேருந்து 15 மதிப்பெண்கள் கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு. அது இப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படிங்கிறப்போ மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, அது என்ன சொல்கிறதுனா 100% ஜாப் கிடச்சிரும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ரெடியாக இருக்கலாம். அடுத்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 1:1.25 இந்த ரேஷியோவில் தான் கூப்பிடுவாங்க. 4 வேக்கன்சிக்கு 5 நபர்கள். அந்த ஒரு நபர் எதுக்காக எக்ஸ்ட்ரா அப்படின்னா, மீதி இருக்கிற 4 பேர் ஏதாவது சர்டிஃபிகேட்டில் தவறுகள் பண்ணியிருக்காங்க, இல்லாத ஒரு சர்டிஃபிகேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா
அவங்கள ரிஜெக்ட் பண்ணி 5வது ஆளாக கூப்பிட்டவங்கள உள்ளே வந்து ஜாப் கொடுக்கறதுக்காக தான். ஸோ இந்த ரீசனால் தான். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புதுசாக உட்காந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அதுக்கு ஆள் எடுக்கிறது அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த ரீசன்னால் உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸஸாக ஒருத்தரை வந்து எடுப்பாங்க. அதை வந்து தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து ஒரு சில கேட்டகரியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக குறைவான எண்ணிக்கையிலேயே வந்து ஜாப் அப்படின்றது கிடைக்கும். ரொம்ப கம்மியான மார்க்காக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கிடைக்கும். அதில் முதன்மையாக இருக்கிறவங்க கேட்டகரி 1, 2, 3, 4ல் இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். ஸோ இவங்க வந்துட்டு தேர்வு போய் அட்டன் பண்ணி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அதை டச் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், ஜாப் உங்கள் வீடு தேடி உங்கள் கை வரும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற வேக்கன்சிக்கு அந்த வேக்கண்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட போட்டி போடலை அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் சொல்கிறோம். ஸோ கேட்டகரி 1, 2, 3, 4ல் இருக்கிற நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு குவாலிஃபைடு மார்க்கு டச் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுது ஆகலை, நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டு நான் அந்த சப்ஜெக்ட்டு அது என்ன கம்யூனிட்டியில் வருவேன் அந்த கம்யூனிட்டியில் வருவேன் அது எதையுமே பார்க்க வேணாங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, குவாலிஃபைடு மார்க் மட்டும் எடுத்துருங்க. தமிழ்லையும் உங்கள் மேஜர் பேப்பர்லேயும், அவ்வளோதான். வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேணாம், எதையுமே யோசிக்க தேவையில்லை. வேறு எந்த இதுக்கும் இவ்வளோ மார்க் எடுக்கணும், இதுதான் கட் ஆஃப் வரும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து 100% உங்களுக்கு வந்து வெளிப்படையான உண்மை. அதனால் தைரியமாக இருக்கலாம். குவாலிஃபைடு மார்க் எடுத்துட்டிங்கன்னா வேலை உங்கள் கையிலேயே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்துட்டு ஓரளவுக்கு நாம் வந்துட்டு இப்போ நார்மல் கேண்டிடேட்டாக போட்டி போடுறோம் அப்படின்றது, அதை தாண்டி இன்னும் யார் யாருக்கெல்லாம் வந்து கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட். எனக்கு தெரிஞ்சு பிஎஸ்டிஎம் சேம் அதே தகவல் தாங்க வருது. அதாவது எந்த சப்ஜெக்ட்டுக்கும் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 லோவில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஜாப் அப்படின்றது ஆணித்தரமாக குவாலிஃபைடு மார்க் எடுத்திங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்ற தகவல் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இங்கிலீஷ் இருக்குல்ல, அதில் பிஎஸ்டிஎம் அப்படின்றது கேட்டகரி இல்லைங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணி மாற்றி மீதி அதை வந்து வேறு கேட்டகரியில் போட்டு தான் அந்த 20% ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபில் பண்ணுவாங்க. பட் ஃபில் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்துட்டு அதை ஃபில் பண்ணாமல் போயிடுவாங்களா, அது பேக்லாக் வேகன்சியில் பேக்லாகில் போச்சுன்னா அடுத்த வருஷமும் அதை ஃபில் பண்ண முடியாது, அதுக்கடுத்த வருஷமும் ஃபில் பண்ண முடியாது. யார் இங்கிலீஷ் சப்ஜெக்டை தமிழில் யாரும் படிக்க முடியாது. அந்த ரீசன்னால் அவங்களுக்கு வந்துட்டு தமிழ் வழி கேள்வி அப்படின்றது ஒன்று கிடையாது. ஸோ அதனால் அதில் இருக்கிற வேக்கண்ட்டை வேறு எதுலையாவது வச்சு ஃபில் பண்ணிக்குவாங்க. ஜென்ரலில் வச்சுமே ஃபில் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது, இல்லை இந்த தேர்வை பற்றின வேறு ஏதாவது தகவல்கள் தெரியும் அப்படின்னாலும் அதை கமெண்டில் சொல்லுங்கள். சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி வீடியோ போடுவோம்.